கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய இந்த பாடமாக 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் கடந்த நாட்களிலே நாம் பார்த்த சில வசனங்களை நாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடருவோம். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே 1 ஆமென் 7 வசனங்கள் 8 வசனங்கள் வரைக்கும் நாம் படித்தோம். ஆமென். புருஷன் மனைவி என்கிற அந்த பந்தத்தை குறித்து நாம் படித்தோம். புருஷனும் மனைவியும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டம். அதற்காக அவர்கள் கூடி வாழ வேண்டும். அல்லேலூயா. புருஷனும் மனைவியும் தங்கள் கடமைகளை ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும். புருஷனும் மனைவியும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கணவன் மனைவி என்கிற நிலையில் ஒருவரை ஒருவர் கவனித்து பராமரிக்க வேண்டும். அடுத்ததாக புருஷனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியக்கூடாது என்று படிப்போம். சில நேரம் ஜெபத்துக்காக பிரிந்திருந்தாலும் மறுபடியும் கூடி வாழ வேண்டும், கூடி அவர்களுடைய இல்வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று படித்தோம். ஸ்தோத்திரம். ஆக தொடர்ச்சியாக குடும்பத்தை குறித்து தான் இங்கே சில விளக்கங்களை அவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். 8வது வசனத்திலிருந்து 7, 8, 9 படித்தீர்கள் என்றால், ஒரு மனிதன் ஆமென் விவாகம் செய்வதோ இல்லைஎன்றால் விவாகம் செய்யாமல் இருப்பதோ, ஸ்தோத்திரம், சில ஆலோசனைகளை அவர் தருகிறார். விவாகம் பண்ணாத இருந்த பவுலடிகள், விவாகம் பண்ணாமல் இருந்தால் என்னை போல் இருந்து விடுங்கள், அது நல்லது அப்படின்னு சொல்றார். ஆனாலும் கவனிக்கணும். 9வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆகிலும் அவர்கள் விரக்தராய் இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் என்று சொல்றார். கவனிக்க. என்னை போல விவாகம் செய்யாமல் இருங்கள் அப்படின்னு ஆலோசனை தருகிற அப்போஸ்தலனாகிய பவுல், கவனிங்க, இன்னொரு ஆலோசனை தருகிறார். விவாகம் பண்ணாமல் உங்களால் வாழ முடியாமல் போனால் அது ஆபத்து. நான் போன வாரம் சொன்னேன், சன்னியாசி ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு, சன்னியாசியாய் வாழ்கிறவர்கள் உண்டு. ஆனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் அதில் ஆபத்துகளும் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். என்ன ஆபத்து? விரக்தராய் இராதிருக்க கூடாது இருந்தால், உங்களால் பரிசுத்தமா வாழ முடியாம போயிருந்தா என்ன பண்ணிக்க? கல்யாணம் பண்ணிக்கின்றார். வேகிறத பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது பரிசுத்தமான காரியம் என்பதை சொல்றார். அல்லேலூயா. அவன் நான் பரிசுத்த கல்யாணம் பண்ணிக்காமே நான் ஊழியம் பண்ணுவேன், இல்லை கல்யாணம் பண்ணிக்காமே நான் ஆண்டவருடைய பிள்ளையா வாழுவேன், நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருப்பேன். எத்தனையோ பேர் பார்க்குறோம். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்காம ஊழியத்தில் மட்டும் இல்லை, வெளி உலகத்தில் கூட இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களா அப்படின்றது தான் முக்கியம். நீ கல்யாணம் பண்ணாம இருக்கணும், ஓகே, இருந்துங்க, அது நல்லதுதான் அப்படின்றார். ஆனா வேகிறதை பார்க்கிலும் சொல்லுங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரியம். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, அப்போ உங்க வீட்டில் நல்ல சாப்பாடு செய்யறாங்க. கவனிக்கணும். இப்ப சாப்பாட்டு மேல கவனம் போகுமா, ஃபாஸ்டிங் மேல கவனம் போகுமா? ரொம்ப பரிசுத்தமான பதில் சொல்லாதீங்க. அல்லேலூயா. எது மேல கவனம் போவோம்? எனக்கு சாப்பாட்டு மேல தான் போவோம். நீங்களாம் ரொம்ப நல்லா இருந்தா இருந்துங்க. எனக்கு சாப்பாட்டு மேல தான் போவோம். பிராக்டிக்கலா பேசணும். எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும். அதனால தான் ஃபாஸ்டிங் இருந்தால் வெளியே தூரமாக போயிடுறா, வீட்டுக்குள்ளே இருந்து ஃபாஸ்டிங் பண்ணாதான். ஏன்னா அன்னைக்கு தான் ஏதாவது தேவையில்லாத ஸ்மெல்லாம் வரும். உங்கள் வீட்டுக்குள்ளே வரலனாலும் பக்கத்து வீட்டிலேருந்து வரும். சரியா?
நிறைய முறை எங்கள் வீட்டிலே நாங்கள் கீழே இருக்கிறதுனால நான் பயங்கரமாக பாஸ்டமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனே இருப்பேன். சர்ச்சுக்கு ஜெபிக்க வரும்போது தாளிப்பு செய்யாத, இப்படிலாம் கொடுத்தா எத்தனை பேர் வாழ்வீங்க பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்க எண்ணம் வராது. அவங்க கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க வராங்க. அந்த நேரத்தில் கறி குழம்பு வாசனை வந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இடரல். அது இடரல். வெளியிலிருந்து வந்தால் நாங்கள் காரணம் கிடையாது அதுக்கு. சரியா? கவனிக்கணும். அதிகமாக ஒன்றை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு காரியத்திலே நாம் ஒழுக்கமாய் இப்படி இருக்கணும் அப்படின்னு தேவனுக்குள்ளே நாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையை கரைப்படுத்தி கொள்ள கூடாது. அதுதான் முக்கியம். அதை விட நீ இதை செய்து கொள். கல்யாணம் பண்ணிக்கு உன்னை யார் தடை பண்ணது? போய் சாப்பிடு. உன்னை யார் ஃபாஸ்டிங் இருக்கு சொன்னது? சாப்பிட. ஆசைலாம் உள்ள நிறைய வச்சுக்கினேன். நான் பரிசுத்தமாக இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே உபவாசித்து ஜெபிக்க தேவையில்லையே. அதனால் நீ சாப்பிட்றதுனாலையோ நீ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனாலே யாருக்கு பிரயோஜனம் இல்லை, கிடையாது. உன்னை நீ உருவாக்கி கொள்ளதான். சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டினா மாம்சம் வளரும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ ஃபாஸ்டிங் பண்ணா ஆவிக்குரிய வாழ்வு வளரும். அது உனக்குள்ளது. கவனிக்க வேண்டும். அதை தான் இங்க சொல்றாரு. நீ வெந்து 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 ஏண்டா சாவர, கல்யாணம் பண்ணிக்கடா போடா அப்படின்ற. சரியா? 10வது வசனத்துல விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரை கட்டளை எடுக்கிறதாவது. இது வரைக்கும் விவாகம் பண்ணாதவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ். சரியா? விவாகம் பண்ணிட்ட, கல்யாணம் ஆயிட்டு உனக்கு, அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கல்யாணம் பண்ணவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறாரு. என்ன அட்வைஸ்? கர்த்தரை கொடுக்கிற அட்வைஸ் என்னன்னா, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு என்ன பண்ணக்கூடாது? கணவனை விட்டு பிரியவே கூடாதுன்றார். எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும் கூட ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வராதுன்றார். அல்லேலூயா. அப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போகவே கூடாதா? போ, வீட்டுக்காரனையும் கூட்டுன்னு போ. தப்பு இல்லை. கணவன், பைபிள் சொல்லுது. ஸ்டீஃபன் சொன்னான்னு சொல்லிடாதீங்க, பைபிள் சொல்லுது. ஒரு நாள் கூட பிரியக்கூடாதான் கணவன் மனைவி. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த பைபிளை ஃபாலோ பண்ணா கோச்சிக்கிட்டுலாம் போக முடியுமா? சொல்லுங்க. அதனால தாங்க இந்த பைபிளே தோடுறது கிடையாதுங்க. நான் சர்ச்சி பக்கமாகவே தலை வச்சு படுக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்படின்றவங்களாம் உண்டு. ஒரு முறை ஒரு சகோதரன், அவங்க ஒய்ஃப் மட்டும் சர்ச்சுக்கு வந்துருந்தாங்க. அந்த ஆள் வரவே மாட்டார். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, அதாவது பல வருஷங்கள். ஒரு முறை என்னை தடுத்துன்னு, பாஸ்டர் நில்லுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரியா பயம் வந்துச்சு. என்ன அந்த ஆள் நிறுத்த சொல்கிறானே, என்ன என் மனைவி சர்ச்சுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுது. அதாவது சர்ச்சுக்கு அவங்க வரத்தை நிறுத்திட்டாங்க. வந்துட்டு இருந்தாங்க, சில மாதம் நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகு அவர் என்கிட்ட பேசுகிறார். கிட்டத்தட்ட எத்தனையோ மாதமாக சர்ச்சுக்கு என் மனைவி வரல, ஏன் வரலன்னு ஒரு வார்த்தை வந்து கேட்க மாட்டீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு அவர். என்னடா நடந்ததுன்னு பார்த்தா, இந்த அம்மா சர்ச்சுக்கு வர வரைக்கும் அவர் வந்து மிரட்டின்னு அடிச்சுக்கின்னு குத்திக்கிட்டு இருந்தார். நீ என்னடா நீ கொஞ்சம் கூட மாற மாட்டேன்னு சர்ச்சுக்கு வரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அம்மா திருப்பி காட்டியிருக்குது எல்லாத்தையும். 4-5 மாசமா திருப்பி காட்டுவாயி பயந்துட்டான். ஐயோ நீ முதல்ல எங்கே போ, சர்ச்சுக்கு போடி அம்மா. இந்த பாஸை பார்த்தா நான் சொல்கிறேன், பாஸை பார்த்து சொல்கிறாரு, முதல்ல என் மனைவி சர்ச்சுக்கு கூப்பிடுங்க. என்ன ரொம்ப ஒவ்வொரு நாளும் அடிக்கிறான், என்னால் அடி தாங்க முடியல. அவங்க சர்ச்சுக்கு வரும்போது நீ அடிக்காமல் இருந்திருந்தா நம்ம சர்ச்சுக்கு உடனே வந்திருக்கல. இது தாண்டா சாக்கு. சர்ச்சுக்கு போயிட்டா இவன் என்ன பண்ண மாட்டான், இனிமேல்
திருப்பி பேச மாட்டா, அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவர் விளையாடி இருக்கிறார். இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, நான் சர்ச்சைக்கு போகிறதுனால தான் நீ குடும்பம் பண்ணிட்டு இருக்கிற, சர்ச்சைக்கு போகிறத நிறுத்துறேன், இனிமேல் நான் யாருன்றது உனக்கு காட்டுறேன்னு சொல்லி காட்டிச்சு பாருங்க. அவள் தான் ஐயா ஒரு மாதிரி ஆயிட்டார். இப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய பாடங்கள் இருக்கிறது. இதுதான் இங்க சொல்றார், கணவன் மனைவி என்கிறதான அந்த உறவு என்பது மேன்மையானது. திருமணம் ஆகிட்ட பிறகு உங்களுடைய இல்வாழ்க்கை பரிசுத்தமாய் இருப்பதற்காகவே தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. மனுஷன் பாவம் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் தேவன் கணவன் மனைவி என்கிறதான அந்த பந்தத்தையே தருகிறார். எந்த ஒரு பெண்ணும் தவறாய் போய்விடக்கூடாது, எந்த ஒரு ஆணும் தவறாய், அதாவது மிருகங்களைப் போல மாறிவிடக்கூடாது என்பதற்காக. மிருகங்களுக்கு உறவுகள் கிடையாது, அதுங்களுக்கு ஒழுக்கம் கிடையாது. மிருகங்கள் எப்படி வேண்டுமானாலும் அது இனம் சேர்ந்து போய்விடும். ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. தேவன் மனிதர்களை தம் சாயலின்படி சிருஷ்டித்தார். தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அதனால தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல மனிதர்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒருவன் சபையை வெறுக்கிறான், கர்த்தருடைய சபைக்கு வர விருப்பம் இல்லாமல் இருக்கிறான் என்றால் ஒரே காரணம், அவன் பரிசுத்தமாய் வாழ விரும்பவில்லை, அவன் பாவத்தை விட விருப்பம் இல்லை. அதனால தான் சபைக்கு வராமல் போகிறான். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் சபைக்கு வராமல் போவதற்கு காரணம், ஊழியக்காரனை சோதரம் கண்டா கோபம் வரத்துக்கு காரணம், சபையை கண்டா கோபம் வரத்துக்கு காரணம் ஒரே காரணம் தான், அவன் பாவம் செய்யறான். அதை நான் சொல்றேன். அல்லேலூயா. இதுதான் காரணம். பாவம் செய்கிறவன், பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும், பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவம் செய்கிற எவனும் நீதிமன்ற சபையில நிலை நிற்க மாட்டான். இன்னும் நிறைய இருக்கு வசனம், கவனிக்க வேண்டும். முழுக்க முழுக்க கணவன் மனைவி என்கிற அந்த உறவு ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது. அப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒருத்தரை விட்டு பிரியவே கூடாது. கர்த்தர் இணைத்ததை, அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற ஒரு உபதேசம். கணவன் மனைவி என்கிற அந்த நிலையில பிரிவே வரக்கூடாதுன்ற. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் நிற்கிறார்கள், போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறார்கள். கணவன் மனைவி பிரிவு என்பதே இருக்கக்கூடாது. அப்போ என்னதான் பாஸ்டர் கடைசி வரைக்கும் இப்படியே தானா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அதுக்கு கேள்விக்கு தேவனிடத்தில் பதில் உண்டு. தொடர்ந்து வாசிக்க போறோம், கவனிங்க. 11ஆம் வசனத்தில், பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க வேண்டும், அது புருஷனோடு ஒப்புரவாக வேண்டும். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்றேன் கேளு அப்படின்றாரு. சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாய் இருக்க அவளுக்கு சம்பந்தம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாய் இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். எண்ணத்தினில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனுஷன் மனைவியோ தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே. இப்பொழுது அவைகள் இங்க என்ன சொல்ல வருகிறார், கவனிங்க. இப்போ நல்லா வந்து ஜெபம் பண்ணிட்டு போற, உங்க வீட்டுக்காரன் நல்லவன் இல்லை, ஒழுக்கம் எல்லாம் ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கிறது. இப்போ அவனோடு சேர்ந்து வாழ முடியுமா? பைபிள் படி வாழணுமா வாழக்கூடாதா? இந்த அம்மா பயங்கர பரிசுத்தம், அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆளு பாவி, அந்த பாவியான மனுஷன் வந்து பரிசுத்தமான மனைவிய பக்கத்தில் வந்து உட்கார்றான்னு வச்சுக்க, ஐயோ நீ என்ன பண்ணக்கூடாது, என்னடா தொடவே கூடாதுன்னு சொன்னா ஆண்டவர் முதலாவது உன்னை தூக்கி வெளியே போட்டுருவார்.
பைபிள் என்ன சொல்லுது? கணவன் மனைவியா நீ இணைஞ்சிட்ட அப்படின்னா, பாஸ்டர் ஸ்டீபன் சொல்லல, கவனிக்கணும். நீ பரிசுத்தமா இந்த உலகத்திலே வாழ்ந்து உன்னதமான தேவனுடைய சமூகத்துக்கு நீ போவதற்கு உன்னை நீ காத்து கொள்ளணும் அப்படின்னா, கண்டிப்பாக கணவனோடு இணைக்கப்பட்டிருந்தால், மனைவியோடு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பை துண்டிக்காதே. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? உன் பரிசுத்தத்தினால் உன் கணவன் பரிசுத்தமாக்கப்படுவார், உன் பரிசுத்தத்தினால் உன் மனைவியும் பரிசுத்தமாக்கப்படுவாள். இதான் வசனம். கவனிங்க. ஒருவேளை உன் கணவன் ரொம்ப பாவி, ரொம்ப அக்கிரமக்காரர், இல்லை உன் மனைவி ரொம்ப பாவி, ரொம்ப அக்கிரமக்காரர், ரொம்ப அடங்கா பிடாரி, இப்படி வச்சுக்கலாம். இப்போ கணவன் நல்லா ஜெபம் பண்றவன், மனைவி யார் சொன்ன? யார் சொன்ன? நாங்க மறந்துட்டீங்க இதுக்குள்ள. ஆமா. இப்போ இவங்களை நல்வழிப்படுத்துறது எப்படி? ஒரு மனுஷனுடைய பாவம் பெருகி போனால் அழிவு வரும். பரிசுத்தம் பெருகி போனாலும் கர்த்தருக்குள்ளே அவன் போகிறான். பாவம் பெருகினா விட்டுட்டு போ. நீ ஒன்னும் உன் கணவனை ரட்சித்துக் கொள்ள, வசனம் எங்க இருக்கு பாருங்க. சோதரம் 16வது வசனம். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே உன் மனைவியை நீ ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? அப்போ உன்னுடைய நிலைமை நீ முதல்ல புரிஞ்சுக்கிடணும். நீ நிற்கிறதே தேவனுடைய கிருபையினால. உன்னை அதிமேதாவியா நினைச்சு கொள்ளாத. அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். நான் ஒன்னும் மனைவிக்கு மட்டும் இது பிரசங்கம் பண்ணல, பவுல் சொல்ல, இது கணவனுக்கும் சொல்றாரு. போத் ரெண்டு சைடுமே கவனிக்கணும். ரெண்டு சைடுக்குமே இது தேவனுடைய வார்த்தை. உன் மனைவி பலவீனமான ஒரு பாண்டமா இருப்பாள், உன் கணவன் சில நேரத்தில் பலவீனமா இருப்பான். ஜெபிக்க குறைவா, உன்னை விட ஜெபிக்கிற விஷயத்துல அவன் குறைவானவன், ஸ்பிரிச்சுவல்ல குறைவானவன். நீ நல்ல ஜெபம் பண்ற, சில நேரத்தில் கணவன்மார் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, மனைவி ரொம்ப பலவீனமா இருப்பாள். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுவாங்க, உலகத்துல சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த என்னதுங்க, ஜாடிக்கேத்த மூடி. மூடியும் ஒன்னா இருக்கக்கூடாது, ஜாடியும் ஒன்னா இருக்காது. ஜாடியும் சேராது, மூடியும் சேராது. ஒன்று மூடியா இருக்கும், இல்லைன்னா ஒன்று ஜாடியா இருக்கும். புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலே சொல்லாது. சொல்லுங்க, புரியலையா? உன் லெவலுக்கு உன் கணவன் கிடையாது, உன் கணவன் லெவலுக்கு நீ இருக்க மாட்ட. ஏதோ ஒரு விஷயத்துல உனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. இதான் வாழ்க்கை. அப்படித்தான் தேவன் இணைக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது என் மனைவிக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. கர்த்தர் அப்படித்தான் இணைப்பார். குறைகள் இருக்கிறது என்பதற்காக கணவனை சோதரம் அவாய்ட் பண்ணுகிற, தள்ளி விடுகிற, பேசாமல் போகிற, அதிகபட்சமாக போயிட்டு விவாகரத்து பண்ணி விடுகிற நிலையெல்லாம் இன்றைக்கு அதிகமாக பெருகி போனது. அதனால்தான் ரொம்ப ஞானமாக ஆண்டவருக்குள்ளே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அதை சொல்றாரு? 14 அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால, சொல்லுங்க அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால, ஆமாவா இல்லையா? ஆமான்னா ஒரு அல்லேலூயா சொல்லு.
என் மூலியமா என் கணவன் பரிசுத்தமாகறான்றவங்க ஒரு அல்லேலூயா. அதில் கூட இன்னும் சரியான ஒரு இது இல்லைப்பா. அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால பரிசுத்தமாகப்படுகிறாள். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நான் பலவீனமாய் இருக்கும்போது என் மனைவி எனக்காக ஜெபம் பண்ணுகிறாள். என் மனைவி பலவீனமாய் இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம். நாம் கவனிக்கணும், ஒரு விஷயம் கவனிக்கணும். இது பெரிய பாவம், இருக்கிறதுலே பெரிய பாவம் எது தெரியுமா? மற்றவர்களை விட தன்னை மிகைப்படுத்திக் கொள்வதுதான் பெரிய பாவம். என் கணவனை விட நான் நல்லவன், என் மனைவி விட நான் நல்லவள், உன்னை விட நான் பரிசுத்தவன். உண்மை பாஸ்டர், அதை உண்மையா இருந்தாலும் நீ சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. என் வீட்டுக்காரனை விட நான் தான் பெஸ்ட், ஜெபம் பண்றேன், வாஷிங் பண்றேன், எல்லாம் பண்றேன். என் வீட்டுக்காரன் கூட காணிக்க போட மாட்டான், நான் பிடிங்கி நான் காணிக்க போடுறேன். நல்லது, எல்லாம் செய், நல்லது. அதே நேரத்தில் நீ நிற்கிறது தேவ கிருபையில். அதனால பரிசுத்தத்தை என்ன பண்ணாத, நான் எல்லாரை விட மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நபர் என்று ஒரு இப்போ நானே நினைக்கிறது கிடையாது. நான் எத்தனையோ முறை சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் முதிர்ச்சி அடைந்த போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். கவனிங்க, ஆரம்பத்தில் கூட அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல. முதிர்ந்த நிலையில், பழுத்த பழம்ன்றான்ல, அப்படி பழுத்த பழமாக ஆவிக்குரிய நிலையில் முதிர்ந்த நிலையில் வரும்போது கடைசியா வார்த்தை யூஸ் பண்ணார். எல்லாரிலும் உங்க எல்லாரிலும் நான் பிரதான பாவி. அப்போ தேவனுடைய அந்த பரிசுத்த வாழ்வை நாம் கொள்ளை ஆடின ஒன்றாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது ஸ்தோத்திரம், அது தேவ கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையினால் பரிசுத்தமாக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டோம், அவருடைய மரணத்தின் வாயிலாக பரிசுத்தமாக்கப்பட்டோம். அல்லேலூயா. அதனால பெருமைப்பட்டுக் கொள்ள ஒண்ணுமே கிடையாது. இதை நினைச்சாலே குடும்பத்துல நிம்மதி வந்துடும், ஒழுக்கம் வந்துடும், சமாதானம் வந்துடும். அசிங்கமா இது பாஸ்டர், தினமும் குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்றோம். விடு, ஆடுகிற எல்லாமே ஒரு நாள், சொல்லுங்க சத்தமா தான், ரொம்ப ஆடுதுன்னா கீழே விழுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. விட்டுடு, ஆடட்டும். ஸ்தோத்திரம். ஆக பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு தேவன் யாருக்கும் அதிகாரம் தருவதில்லை. அல்லேலூயா. அதனால 17ஆம் வசனத்தில் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க வேண்டும், நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும். இந்த சாப்டர் பழைய ஏற்பாட்டினுடைய சாப்டர். விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு, ஒரு சடங்குன்னு கூட இந்த காலத்தில் சொல்லிக்கிடலாம். அது அந்த மோசையின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஆபிரகாமை தொட்டு நடந்த ஒரு நிகழ்வு. ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு அந்த விருத்த சேதனத்தை செய்கிறார். அதுதான் ஆரம்பம் என்று கூட நினைக்கிறேன். கவனியுங்கள்,
புதிய ஏற்பாட்டில் இந்த மோசே ஸ்ட்ராங் பண்ணின அந்த சட்ட திட்டங்கள் கவனிங்கள், அது தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கடந்து வந்த காரியங்கள், யூத ஜனங்களுக்குள்ளே கடந்து வந்த காரியங்கள், இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு. அதை புரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஓகே தெரிந்திருக்கும். அதை நான் விவரிக்க விருப்பமில்லை. தங்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு அவர்கள் அதை செய்தார்கள். இந்த சண்டை இந்த இடத்துல நடக்கிறது. சிலர் பண்ணியிருக்கிறாங்க, சிலர் பண்ணலை. பண்ணாதவங்கெல்லாம் வசதி, பண்ணாதவங்கெல்லாம் மட்டும். பண்ணினவங்கெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறாங்க, பண்ணாதவங்கெல்லாம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்றாரு. அல்லேலூயா. விருத்த சேதனை நீ பண்ணியிருந்தாலும் சரி, விருத்த சேதனை நீ பண்ணாமல் இருந்தாலும் சரி. இப்போ சொல்லணும்னா ஞானஸ்நானம் நீ எடுத்திருந்தாலும் சரி, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போய் விடுவார்கள். அல்லேலூயா அப்படின்னு பைபிள் சொல்லவில்லை. அப்போ ஜலத்தினாலும் பிறவாவிட்டால், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால், அப்போ ஜலத்தினால் பிறப்பது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது, ஆவியினால் பிறப்பது ஆவிக்குரிய வாழ்வை குறிக்கிறது. அப்போ நீ ஞானஸ்நானம் மட்டும் எடுத்திருந்தா போதாதுடா, ஆவிக்குரிய வாழ்விலும் ஆவியானவரோட அந்த அபிஷேகத்தில் நீ பிறந்திருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நீ வந்திருக்கணும். அது நீ வரலன்னா எங்க போக முடியாது? ஞானஸ்நானமே எடுத்திருந்தாலும் பரலோகம் போக முடியாதுன்றத நம்ம வேதத்தில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியன்ற. நீ சர்ச்சைக்கு வந்துட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, நீ கர்த்தருடைய பந்தியில் கலந்துருவ, அதனாலேயே நீ பரலோகம் போயிடுவியா? இல்லை இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது கடைசியில்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அல்லேலூயா. எது முக்கியம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அவை சொல்லுங்க. ஒழிச்சிக்க கூட பெருசு கிடையாதான். எதன்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிய ஒரு அல்லேலூயா சொல்லு. நீ நைட்டு கொடுத்தான் போயிடுமா? பார்த்துக்கிட்டோம். பிரைஸ். கவனிங்க, காரியம் என்ன? காரியத்தின் கடைத்தொகை என்ன? ஆவிக்குரிய வாழ்வின் கடைத்தொகை என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோமா? ஊழியம் செய்கிறோம், விசுவாசியா இருக்கிறோம், அது செய்கிறோம், இதை செய்கிறோம், இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் பெருசெல்லாம் ரொம்ப ரீல் விடுற ஆள்லாம் நிறைய பெருகிட்டாங்க இன்னைக்கு. ஆனா வசனத்தின்படி வாழ்கிறார்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்களா? அல்லேலூயா. ஆமா, கலாத்தியர் 6:15 பார்த்தீங்கன்னா, வசனத்தை படிங்க பார்ப்போம். புது சிருஷ்டிதான் காரியம், அதுதான்டா முக்கியம். நீ மறுபடியும் பிறந்தாயா? பாவங்கள் விட்டு கழுவி சுத்திகரித்து புதிய மனுஷனாய் பிறந்தாயா? அதுதாயா காரியம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். பேர் மாத்தல உனக்கு? ஐயோ, அதே பேர் தானா? இந்த பாசிட்டிவ் புத்தி இல்லை உங்களுக்கு தெரிவித்து விடுவான். பாசிட்டிவ் புத்தி இருக்கு, புத்தி இல்லை, அது ரெண்டாவதுங்க. அல்லேலூயா. ஆமே. நீ புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவாய். எந்த நாமம்? எந்த நாமம்? ஞானஸ்நானம் எடுக்கும்போது வச்சாங்களே எப்சிபா அப்படின்னு, அதுவா? இல்லை, நமக்கு பிடிச்ச பேருங்களை எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த அம்மாவுக்கு நதியான்னு பேர், அதே பேர் தான் நதியா. நீ பழைய பேர்லேயே இருக்கிறாய், அதனால் நீ பரலோகம் வரமாட்டாய். அப்படியா? கிடையாது. நதியா போ, நதியா நதியா நியமிச்சாங்க. நதியா வந்தனாலையா? அவங்க அம்மாவை தான் கேட்கணும். சோத்து கவனிங்க. முழுக்க முழுக்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் முதன்மைப்படுத்துகிறது பைபிள். வெளித்தோற்றமான வாழ்க்கை, நம்ம நிறைய விஷயங்கள்ல தவறுகள் இருக்கலாம்.
ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு தான் என்னங்க வீட்டுக்காரன் ஒரு மாதிரியா இருக்கான், இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் போ. என்னங்க மனைவி ஒரு மாதிரியா இருக்கிற, இருந்துட்டு போட்டோம் போ. ஸ்பிரிச்சுவல்ல பாதுகாக்கணும். யோபு தன் வாழ்க்கையை, ஸ்பிரிச்சுவல் ஆழ்விக்குரிய வாழ்க்கையை யோபு என்ன பண்ணி ஆகணும்? பாதுகாக்கணும். அதுக்காக ஒழுங்கில்லாத திட்டுகிற வசைப்பாடின மனைவி இருக்கட்டும், அவள் செத்து போனால் நீ பாதிக்கப்படுவாய், உன் பரிசுத்தம் பாதிக்கப்படுவாய். அதனால இருக்கட்டும். கொஞ்சோண்டு தான் இருக்குது. சீக்கிரமா செத்துறியா, ஆண்டவரை தூஷித்து செத்துட்டு போ அப்படின்றது தான் இருக்குது. அவ எவ்வளவு பேசினாலும் யாருக்குன்னு தெரியும். அதெல்லாம் பைபிள்ல இல்லை இல்லையா? அவ செத்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? யோபு என்ன பண்ணியிருக்கணும்? இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கணும். இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் யோபு அவுட்டு. தேவனுடைய வார்த்தை நிறைவேறாது. அதனால அவ உயிரா இருக்கட்டும், வாயாடி தான், ஒரு மாதிரி கேஸ் தான், இருந்துட்டு போட்டோம் விடு. தேவன் இப்படிதான் வைக்கிறார். உன்னை பாதுகாக்க, உன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க உன் கணவன் இருந்துட்டு போட்டோம் விடு. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. உன் மனைவி இருந்துட்டு போட்டோம் விடு. தேவனுடைய அந்த அந்த மகத்தான அந்த காரியத்தை நம்ம தேவன் சில நேரத்தில் சிலதை வேலியாக வைத்திருக்கிறார். பெற்றோரை பிள்ளைகளுக்கு வேலியாக வைத்திருக்கிறார். அந்த வேலி நமக்கு பிடிக்காது சில நேரத்தில். ஹல்லேலூயா. வேலி யாருக்கு பிடிக்கும் தெரியுமா? யாருக்கு பிடிக்காது, யாருக்கு பிடிக்கும்? ஆமென் சொல்லுங்க. மட்டும் சொல்லிங்க முடிச்சிடுறேன். இப்போ ஒரு பயிர் போட்டிருக்காங்க, பயிர் சுற்றி வேலி போட்டிருக்காங்க. அந்த வேலி யாருக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது? பட்டுன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். இப்போ ஒரு ஏக்கர் இடம் நான் எங்கள் ஊரில் நான் வேர்க்கடலை போட்டு வச்சுருக்கேங்க. நல்ல வேர்க்கடலை நல்லா வளர்ந்துச்சு. சுற்றி வேலி போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே, எல்லாம் கவனிங்க. போட்டுக்கு நம்பிடாதீங்க, சும்மா சொல்கிறேன் தரத்துக்கு. அல்லேலூயா. போட்டு வச்சுருக்கேன், வேலி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கவனிங்க. இப்போ இந்த வேலி யாருக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருட்டு பயலுக்கு எது பிடிக்காது? வேலி பிடிக்காது. அந்த இடத்தின் அந்த பயிருக்கு ஓனருக்கு என்னது பிடிக்கும்? வேலி பிடிக்கும். ஒழுக்கமா நீதி நேர்மையோடு இருக்கிறவனுக்கு எது பிடிக்கும்? வேலி பிடிக்கும். ஒழுக்கக்கேடாய் வாழ்றவனுக்கு எது பிடிக்காது? வேலி பிடிக்காது. சரியா? பிடிக்காது. அப்போ நம்மை சுற்றிலும் ஒரு வேலியா இருக்கிற போதகரோ, சபையோ, இல்லை தாய் தகப்பனோ, இல்லை என்றால் நம்முடைய மூத்த சகோதரியோ சகோதரனோ, நமக்கு புத்திமதி சொல்லுகிறவர்களோ நமக்கு வேலிகளை போன்றவர்கள். அவர்களை நமக்கு பிடித்தால் நாம் யார்? சொந்தக்காரர்கள். பிடிக்காமல் போனால் நாம் யார்? யார்? திருடர்களா? இதுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கிடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் காரியம். புது சிருஷ்டியாய் வாழ்வதுதான் காரியம். நாம் கர்த்தருக்குள்ளே ஜீவிப்பதுதான் காரியம். இதற்கு சுற்றிலும் சில விஷயங்கள் நடக்கலாம். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ எந்த அளவுக்கு ஒழுக்கமாய் இருக்க விரும்புகிறாயோ, பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறாயோ, அதே நேரத்தில் அதற்கு தகுந்தார் போல உனக்கு எதிர்ப்புகளும் வரும். உன் கணவன் மூலமாய் வரலாம், மனைவி மூலமாக வரலாம், பிள்ளைகள் மூலமாய் வரலாம். கணவன் மனைவி அப்பா அம்மா நல்ல கேரக்டரா இருப்பாங்க, அதுக்குன்னே வந்து வாய்க்கும் கெடுக்கிறதுக்குன்னே ஒன்று வரும். அது என்னது? பிள்ளைகள் வருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதையும் தாண்டி அவர்களை நாம் நல்வழிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் பிசாசு பல காரியங்களை கொண்டு வருவான். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்றவங்க தாய் தகப்பன் ரெண்டு பேருமே. யாரு? ஈசாக்கும் ரெபெக்கா நல்ல ஜெபிக்கிறவங்க. ஆனா ஈசாக்குக்கு மூத்த பையன் பேர் என்னது? எப்படி இருந்தான்? யோசித்து பாரு. நல்ல ஜெபிக்கிற அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஜெபிக்கிறவங்க, நல்ல கடவுளுக்கு பயந்தவங்க.
இது மாதிரி நிறைய இருக்கும் பைபிள். ஏன்னா சோதரும் சில நேரங்களிலே நம்முடைய இந்த பரிசுத்த வாழ்வு அவர்களுக்கு விளைவினம் நம்ம திட்டமாட்டோம், அடிக்க மாட்டோம். அதனால பிள்ளைங்க சீர்கெட்டு போறாங்க. நிறைய விஷயங்கள் நாம் அவர்களை கண்டித்து கண்டிப்பாய் உணர்த்தவே வேண்டும். ஆமே ஆமே. அவன் சத்தம் போடுறான்றதுக்காக நம்ம பேசவே மாட்டோம், விட்டுருவோம். அவன் இஷ்டத்துக்கு போடுவோம். சீர்கேடான சில விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு என் குடும்பத்தில் நடப்பதற்கு காரணமே சில நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கண்டித்து உணர்த்த வேண்டியதை கண்டித்து உணர்த்தித்தான் ஆக வேண்டும். புத்திமதி சொல்லித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆமா, குழந்தையிலிருந்தே வளர்த்துடணும். அதை வயசான பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ யாராக இருந்தாலும் சரி, சிருஷ்டி புது சிருஷ்டி தான் காரியம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கற்பனைகளை கை கொள்வதுதான் காரியம். நீ கணவனா இருந்து மனைவியா இருந்துக்க, எந்த சோதனை நிலையிலாவது இருந்துக்க, நீ ஊழியக்காரனா இருந்துக்க, விசுவாசியா இருந்துக்க, நீ ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாம இரு, நீ சர்ச்சைக்கு வா சர்ச்சைக்கு வராம இரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் நீ சபைக்கு தானா வந்துடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாதவன் சபைக்கு புறம்பாய் இருக்கிறான், வரவே மாட்டான். எத்தனை முறை கூட்டாலும் வர மாட்டான். ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவன் சபைக்கு தானாய் வராதரான்னா கூட வருவான், நேரத்துக்கு வந்துடுவான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த நல் ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் தான். அந்த நல் ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியலை நாம் வாழ்ந்தால் அதுதான் காரியம், அதுதான் தேவனுக்கு பிடித்தமான ஒன்று. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.